பறவை சிறுமியும் மாயாஜால மிருகங்களும். மேகங்களின் மேலே மிதக்கும் ஒரு சிறிய கிராமம் ஐரா. விண்மேகங்கள் சூரிய ஒளியில் மின்ன வண்ண பறவைகள் வானத்தில் வட்டமிட்டு பறக்கின்றன. அந்த கிராமத்தில் வாழும் லியா 10 வயது சுறுசுறுப்பான சிறுமி. அவள் பறவைகளுடன் பேசும் மாயத்திறமை கொண்டவள். ஒரு காலை அவள் தன் வீட்டின் ஜன்னலில் இருந்து வானத்தை நோக்கி சொல்கிறாள், நீலா, கீழே இருக்கும் மாயக்காட்டை போய் பார்க்கலாம். அவளுடன் பறவைகள் பறந்து செல்கின்றன, மேகங்களைத் தாண்டி பசுமை நிறைந்த உலகை நோக்கி. மாயக்காட்டில் லியா தரையிறங்குகிறாள். மரங்களின் இலைகள் ஒளியுடன் துள்ளுகின்றன, காற்று இசை போல ஒலிக்கிறது. அவளின் முன் ஒளி மின்னும் ஓநாய், கண்ணாடி சிறகுகளுடன் கூடிய மான், தங்க நிற ஆமை. வாவ், இவர்கள் மாய மிருகங்களா? எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள்! அவள் சிரிக்கிறாள். மிருகங்கள் அவளை சுற்றி நட்பாக வருகிறன. ஆனால் திடீரென்று காற்று குளிர்கிறது, இருள் பரவுகிறது. காட்டின் மையத்தில் ஒரு கருப்பு கோபுரம். அதில் நிழல் மன்னன் ஓரக். அவன் பறவைகளின் குரலை கைப்பற்றி வானத்தை அமைதியாக்கிவிட்டான். இனி வானத்தில் பாடல் இருக்காது. நீ எவ்வளவு இருளை உருவாக்கினாலும் ஒளி எப்போதும் திரும்பி வரும். பறவைகள் ஒளியாக மாறி அவளை சுற்றி கொள்கின்றன. மெதுவாக, கனவு போல், பாடல் உணர்வுடன் லியா கண்களை மூடி தன் இதயத்திலிருந்து பாடத் தொடங்குகிறாள். அவளின் குரல் வானத்தில் ஒளியாக மாறுகிறது. நீல ஒளி நம்பிக்கையை கொடுக்கிறது, பச்சை ஒளி உயிரை தருகிறது, செம்மஞ்சள் ஒளி தைரியத்தை ஊட்டுகிறது. ஓரக் அந்த ஒளியில் கரைந்து விடுகிறான். இருள் அகன்று வானம் மீண்டும் ஒளியுடன் பிரகாசிக்கிறது, மென்மையான அமைதியான குரலில். அடுத்த நாள் காலை ஐரா கிராமம் பறவைகளின் குரலால் நிரம்புகிறது. லியா தன் வீட்டின் ஜன்னலிலிருந்து வெளியே பார்த்து புன்னகைக்கிறாள். வானத்தில் மாய மிருகங்கள் பறவைகளுடன் சேர்ந்து ஆடுகின்றன, மெல்லிய புன்னகையுடன். ஒவ்வொரு குரலும் ஒரு மந்திரம், அதை நம்பும் இதயம்தான் உண்மையான மாயம்.